வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா சந்தியா கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஓவர் லைக்கும் அடுத்து நாங்க வீடியோ போடும் பொழுது லாஸ்ட் வீடியோல எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்னதா ஒரு ரிவ்யூ பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்களுடைய ஆதரவை கொடுங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயா வந்துட்டு எப்படியோ ஒருத்தர்கிட்ட கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கிட்டு நேரா கோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி அந்த வஞ்சிக்கு புவனேஸ்வரி எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க. மாயா காசை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காளா, அவகிட்ட இருந்து எப்படியாவது அந்த காசை பிடுங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆட்டோக்காரரை அனுப்புறாங்க. நம்ம மாயா அது தெரியாம அந்த ஆட்டோக்காரர்கிட்ட சவாரி கேட்டு நேரா கோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மாயா வச்சிருக்க பைய அந்த ஆட்டோக்காரர் மாயாவுக்கு தெரியாம மாத்திடுறாரு. அந்த பையில வெறும் பேப்பரை வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி நம்ம மாயாவுக்கு தெரியாது. மாயா நேரா கோர்ட்டுக்கு ஓடி வராங்க. அங்க வந்ததோட கோர்ட்ல வக்கீல் கேக்குறாரு, இங்க பாருமா, ரொம்ப நேரம் ஆகிட்டு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் பணத்தை கட்டி மேடத்துக்கு ஜாமீன் வாங்கணும், இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இது மாதிரி நான் காசு கொண்டு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஓபன் பண்ணி காசை எடுக்கிறாங்க. அப்ப சிவா கேக்குறாரு, மாயா அவர் காசு கொடுத்தாரு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா சித்தப்பா, அவர் காசு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா அதுல வெறும் பேப்பரா தான் இருக்கு. பேப்பரை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம சிவா. அப்ப சிவா கேக்குறாரு, மாயா என்னம்மா இது, ஒரே பேப்பரா இருக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஐயோ சித்தப்பா, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல, நான் இதுல பணம் தான் கொண்டு வந்தேன், எப்படி பேப்பரா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல சித்தப்பா அப்படின்னு. அப்ப வக்கீல் கேக்குறாரு, என்னம்மா கடைசி நேரத்துல இப்படி சொல்றீங்க, நீங்க காசு கொடுத்தா மட்டும்தான் மேடத்தை ஜாமீன்ல வெளியில எடுக்க முடியும் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஐயோ மாயா, நம்ம எங்க பார்த்தாலுமே கேட்டு பார்த்துட்டோமே, நம்மளால இனிமேலும் பணத்தை ரெடி பண்ண முடியாதோ அப்படின்ட்டு சொல்லி கவலைப்பட, அப்ப மாயா சொல்றாங்க, ஐயோ சித்தப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஜானகி நேரா மாயாவோட கையை பிடிச்சி, மாயா இங்க பாரு, என்ன பாரு, அழாத, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், நீ கவலைப்படாத மாயா, கண்டிப்பா அந்த கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படிங்கறத நிரூபிச்சு என்னை காப்பாத்து அப்படின்னு. அப்ப மாயா நேரா ஜானகியோட கையை பிடிச்சி, பெரியம்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே, நான் அப்படி முட்டாள்தனமா யோசிக்காம இருந்திருந்தா கார்த்தி அன்னைக்கு உயிரோட இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் உயிரோட இருக்கிறான்னு தெரியாம நான் அப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதானா நடக்கும், உன் மேல குறை சொல்லி நீ என்ன பண்ண போற, இங்க பாரு, என்னை காப்பாத்துறதுக்காக நீ ரொம்ப முயற்சி பண்ண அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் மாயா, நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்ப மாயா ரொம்ப அழுகுறாங்க. அப்ப சிவா சொல்றாரு, மாயா 5 நிமிஷம் முடிய போகுது மாயா, நம்ம என்ன பண்றது, அண்ணங்கிட்ட காசு கேட்டும் அவரு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சிவா, அவரு மேல குறை சொல்லாத, அவரு ஒரு விஷயத்த பண்ணா அதுல ஒரு காரணம் இருக்கும், நீ பொறுமையா இரு சிவா அப்படின்னு. மாயா நேரா ஜானகியை பார்த்து, பெரியம்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், உங்களை காப்பாற்ற முடியாம நான் குற்றவாளி ஆகிட்டேனே அப்படின்ட்டு மாயா அழுகுறாங்க. அப்ப வக்கீல் சொல்றாரு, மேடம் 5 நிமிஷம் முடிய போகுது, இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது மேடம், என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு. மாயா நேரா வக்கீலை பார்த்து, இதுக்கு வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்ல மேடம், இதுக்கு வேற எந்த சொல்யூஷனுமே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வந்து நிக்குது. அப்ப எல்லாருமே அந்த காரை பாக்குறாங்க. கார்ல இருந்து நம்ம ரகுராம் தான் இறங்குறாரு. ரகுராம் கையில ஒரு கவரோட வராரு. இதை யாருமே கவனிக்கல. ரகுராம் நேரா வந்ததோட சிவா நேரா மாயா கிட்ட, அண்ணா வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா அவரா உதவி பண்ணட்டும், நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு.
மாயா சொல்றாங்க, இல்ல பெரியம்மா, நான் பெரியப்பாவோட காலில் விழுந்தாவது எப்படியாவது உங்களுக்கு பணம் கொடுத்து ஜாமீனை வாங்கிடுறேன் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அமைதியா இரு மாயா அப்படின்னு. அப்ப ரகுராம் அந்த இடத்துக்கு வராரு. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, பெரியப்பா, பெரியம்மாவை காப்பாத்துறதுக்காக ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக பணம் கொண்டு வந்தேன். ஆனா அந்த பணம் எப்படி மாறுனுச்சுன்னு எனக்கு தெரியல பெரியப்பா. இப்ப பெரியம்மாவை காப்பாத்தி ஆகணும், அவங்களுக்கு எப்படியாவது ஜாமீன் வாங்கணும் பெரியப்பா அப்படின்ட்டு மாயா அழுகுறாங்க. அப்ப நம்ம சிவா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா, 10 லட்ச ரூபாய நாங்க எப்படியோ ஏற்பாடு பண்ணோம், ஆனா அந்த 10 லட்ச ரூபாய் எப்படியோ மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னதோட ரகுராம் நேரா அந்த வக்கீல பார்த்து அவர் கையில வச்சிருக்க கவரை கொடுத்து, இங்க பாருங்க, இதுல கரெக்டா 10 லட்ச ரூபா பணம் இருக்கு, இன்னும் நேரம் இருக்குல்ல அப்படின்னு. வக்கீல் சொல்றாரு, ஆமா சார், இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, போயிட்டு சீக்கிரம் ஜாமீனை அப்ளை பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட வக்கீலும் சரி அப்படின்ட்டு நேரா கோர்ட்டுக்குள்ள போறாரு. அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு மாயா சந்தோஷப்படுறாங்க, இப்படியோ பெரியப்பா வந்துட்டு பெரியம்மாவை காப்பாற்ற வந்துட்டாரு அப்படின்னு. ஜானகி நேரா ரகுராம பாக்குறாங்க. வக்கீல் நேரா வெளியில வராரு கையில பேப்பரோட. பேப்பரை கொண்டுட்டு வந்துட்டு நேரா ஜானகிட்ட, மேடம், இதுல நீங்க கையெழுத்து போட்டா போதும் அப்படின்னு. ஜானகி கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போட்டதோட ரகுராம் கேக்குறாரு, ஜாமீன் கிடைச்சிட்டா அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, ஆமா சார், ஜாமீன் கிடைச்சிருச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட தான் ரகுராமுக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப ரகுராம் நேரா அந்த வக்கீலை பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் வேற ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல, அவ்வளோதான் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்ல, சிவா நேரா அவங்க அண்ணனை பார்த்து, அண்ணா, கடைசி நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க முழிச்சுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை, அதை எப்படியும் நான் நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா ரகுராம பார்த்து, என்னங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெரியப்பா ஒரு வழியா ஜானகி பெரியம்மாட்ட பேசிட்டாங்க அப்படின்னு. அப்புறமா சிவா நேரா மாயா கிட்ட, மாயா, நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வருவோம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜானகியும் பெரியப்பாவும் ஒன்னா போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சித்தப்பா நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. மாயா நேரா அந்த சிவா கிட்ட, சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ரகுராம் நேரா போயிட்டு கார்ல ஏறுறாரு. ஜானகியும் போயிட்டு நேரா கார்ல ஏறுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரகுராம் போயிட்டு ஒரு கோவில்ல கார் நிப்பாட்டுறாரு. அப்ப நம்ம ஜானகி நேரா ரகுராம் கிட்ட, ஏங்க கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, நீ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்க, அப்படியே வீட்டுக்கு வர்றது நல்லது கிடையாது, அதான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட ஒரு புடவைய கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, கோவில் குளத்துல போய் குளிச்சுட்டு இந்த புடவைய கட்டிக்கிட்டு வா அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைய எடுத்துட்டு போயிட்டு கோவில் குளத்துல முழுகி அந்த சாரியையும் கட்டிக்கிட்டு அங்கேருந்து வராங்க. அப்ப நம்ம ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, வா சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு நேரா சாமி கும்பிடுறதுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அர்ச்சனை ஜாமாவை கொடுத்து சாமி கும்பிடுறாங்க. அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு அவங்களோட தாலியில பொட்டு வைக்கிறாங்க. ரகுராமும் ஜானகியோட நெத்தியில பொட்டு வச்சு வர்றாரு. அப்ப நம்ம ஜானகி ரகுராம பார்த்து, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்ல, ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, இந்த குடும்பத்துக்காக நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஏதோ ஒரு சின்ன தப்புனால உன்னை அப்படியே நான் விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு என்னைக்கும் நினைக்காத, நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், இந்த குடும்பத்துக்கும் தெரியும், அதனால நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு. ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்ல, ரகுராம் நேரா ஜானகியை கூட்டிக்கிட்டு ரோட்ல போறாரு. அப்ப ஒரு கடை இருக்கு. ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஜானகி சொல்றாங்க, இல்லைங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் ஒரு பெரிய ஹோட்டல்ல போயிட்டு காரை நிப்பாட்டுறாரு. அங்க நிப்பாட்டிட்டு நேரா ஜானகியை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு நேரா ஜானகிக்கு வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஜானகி ரகுராம பார்த்து, என்னங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜானகி பக்கத்துல உட்கார்றாரு. ஜானகி வந்துட்டு ரகுராமுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, போதும் ஜானகி அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா ரகுராம் கிட்ட,
என்னங்க உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, இத நான் தான் பொறுப்பை ஏத்திருந்திருக்கணும். ஆனா இந்த குடும்பத்துக்காக நீ அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, என்னங்க நம்ம குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. நம்ம பொண்ணை எப்படிங்க அப்படியே விட முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் கதிர் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தான் தோணுச்சு. அதனாலதான் நான் கதிருக்கு பதிலா போனேன் அப்படின்னு. ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி நம்ம பேச வேணாம், நீ வந்துட்டு சாப்பிடு, வீட்டுல போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மாயா சிவா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப மணி நேரா மாயாவை பார்த்து, பாத்தியா மாயா, என்னைக்கா இருந்தாலும் என் சகல அவங்கள விட்டே கொடுக்க மாட்டாங்க. நானும் அந்த காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? எப்பவுமே ரகுராம் ஜானகியை விட்டு கொடுத்ததே இல்லை. அதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. ஜானகி வீட்டுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு சரியான ஆப்பு வச்சிருக்காரு சகல அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணன் இப்படி முடிவெடுப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லது, அண்ணன் போயிட்டு எப்படியோ அண்ணிய காப்பாத்திட்டாரு. ஒருவேளை ஜாமீன் கிடைக்காம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மணி சொல்றாரு, ஆமா, ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டிய போயிட்டு வெறுப்பேத்தணும். அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா, 10 லட்ச ரூபா காசு கிடைக்காது, ஜானகி அண்ணி வீட்டுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு தானே அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு நான் சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்ட்டு அந்த மணி வந்து நேரா வீட்டுக்குள்ள போறாரு. அங்க வந்துட்டு மணி வந்துட்டு பவ்யமா மூஞ்ச வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காரு. பத்மா நேரா மணியை பார்த்து, ஏன் இப்படி இவர் மூஞ்சி தொங்கி போயிருக்கு? ஒருவேளை அன்னிக்கு ஜாமீன் கிடைக்கல போல, அண்ணிய சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க போல. இனிமே இந்த வீட்டுக்கு நான் தான் முதலாளி அம்மா அப்படின்ட்டு பத்மா நினைக்கிறாங்க. சரி, இந்த நேரத்துல நம்ம மூஞ்ச சிரிச்ச மேனிக்க வச்சுக்க கூடாது, அப்படியே சோகமா வச்சிருக்க மாதிரி பேசுவோம் அவர்கிட்ட அப்படின்ட்டு நேரா மணிக்கிட்ட போயிட்டு, என்னங்க என்ன ஆச்சுங்க? அண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்களா? இனிமே அவங்க திரும்பி வரமாட்டாங்கல்ல? என்னங்க பண்றது? அண்ணி மட்டும் அண்ணன் பேச்சை கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? இது எல்லாமே அண்ணியால தான். அவங்க அண்ணனை எதிர்த்து பேசினதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல தண்டனை கிடைச்சிட்டு. நீங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, நம்ம இந்த குடும்பத்தை பாதுகாப்பா பார்த்துப்போம், சரியா? அந்த மாயா இருக்கா பாருங்க, அவ நம்ம சீனுக்கு பொருத்தமான ஆளே கிடையாது. இத்தனை நாளும் அண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தானே அந்த சீனு இப்படி கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப அண்ணியே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இனிமே அந்த சீனு நம்ம பேசுறதா தான் கேட்கணும். அதனால மாயாவுக்கும் சீனுவுக்கும் விவாகரத்து கொடுத்துட்டு நம்ம சீனுவுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சரியாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மணி நேரா பத்மாவை பார்த்து, ஏன் பத்மா, நீ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டல்ல அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றங்க, என்னங்க இந்த நேரத்துல இப்படி பேசலாமா? பாவம் அண்ணி, அவங்களே சென்ட்ரல் ஜெயில்ல இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு மணி நேரா அந்த பத்மாவை பார்த்து கேக்குறாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு உங்ககிட்ட யாரு சொன்னது அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, என்னங்க 10 லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஆனா ஏற்பாடு பண்ண முடியல இல்ல, அப்புறம் எப்படி அவங்க வெளியில வருவாங்க? அவங்க தான் போயிட்டாங்களே அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, ஓ அப்படியா பத்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்வதியை காமிக்கிறாங்க. சிவாவும் ரொம்ப பாவமா போய் நிக்கிறாரு. அப்ப பார்வதி நேரா சிவா கிட்ட, என்னங்க உங்க அண்ணனுக்கு வந்துட்டு ஒய்ஃப் இல்லாததுனால கண்டிப்பா உங்க அண்ணன் மனசு குழம்பி போயிருப்பாரு. இனிமே அவர் எங்கெங்க குடும்பத்தை பாத்துக்க போறாரு? இனிமே அவர் இடத்துல இருந்து நீங்க தாங்க எல்லாத்தையும் பாத்துக்கணும். இனிமே நீங்க தான் இந்த வீட்டுல எல்லாமே அப்படின்னு சொல்ல. அப்ப சிவா நினைக்கிறாரு, இவ என்னைக்குமே திருந்த மாட்டா அப்படின்னு. அப்ப நம்ம வெளியில வந்துட்டு சத்தம் கேக்குது, காரு சத்தம். அப்ப நம்ம பார்வதி சொல்றாங்க, யாரு வரா? ஒருவேளை மாமா தான் வயலுக்கு போயிட்டு வராரு போல அப்படின்னு. அப்ப எல்லாரும் போய் நிக்கிறாங்க. பார்த்தா ரகுராம் ஜானகியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. அதை பார்த்ததோட பத்மா பார்வதிக்கு செம்ம ஷாக்கு. பார்வதியும் பத்மாவும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப மணி நேரா பத்மாவை பார்த்து, என்ன அண்ணி வரவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? இங்க பாரு, எப்படி வந்துட்டு சகல விட்டுருவாரு. சகல எந்த அளவுக்கு அண்ணிய காதலிக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா கை விட்டுருவாங்களா? நீங்க வேணும்னா கை விடலாண்டி, ஆனா என் சகல விட மாட்டாரு. சகல கடைசி நேரத்துல வந்து 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு ஜாமீன் வாங்கிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சிவா நேரா பார்வதி கிட்ட, என்னடி எப்ப அண்ணன் எப்ப சாவாரு, திண்ணை எப்ப காலி ஆகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? இங்க பாரு, அண்ணன் எப்பவுமே அண்ணன் தாண்டி,
இனிமே அண்ணனுக்கு எதிராக அது பண்றேன் இது பண்றேன்னு ஏதாவது சொன்ன அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம சிவா செம்மையா வந்து பார்வதியை பேசுறாரு. அப்ப நம்ம பத்மா நேரா ரகுராம் கிட்ட வந்துட்டு, அண்ணா என்னண்ணா இது, என்னதான் வந்து இவங்க தப்பு பண்ணாலும் நீங்க எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா பார்வதிய பத்மாவை பார்த்து, பத்மா தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா நீங்க பாருங்க, அதென்ன நாங்க தப்பு பண்ணா மட்டும் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறீங்க, ஆனா அண்ணி தப்பு பண்ணா மட்டும் உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாரு, என்னதான் அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க, அதனால இப்படியே விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, பார்வதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு செகண்ட் நான் போலீஸ்ல சொல்லியிருந்தா உன் நிலைமை என்ன ஆகியிருக்கும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க, அமைதியாயிட்டாங்க. அப்ப நம்ம ரகுராம் நேரா மாயா கிட்ட, மாயா போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதோட மாயா ஓடி போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஜானகிக்கு ரகுராமுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. 2 பேருமே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. தன்னோட அப்பாவும் அம்மாவும் ஒன்னா வரதை பார்த்துட்டு தனாவும் கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தனா ஓடி வந்து நேரா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சு, அப்பா நீங்க கண்டிப்பா அம்மாவை கூட்டிட்டு வருவீங்கன்னு தெரியும்பா அப்படின்னு. அப்பதான் பத்மாவும் பார்வதியும் இதை பார்த்துட்டு, ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தனா தானா, இவ மனசை ஃபர்ஸ்ட் மாத்தி இருக்கணும், இவளை நம்ம மறந்துட்டோமே, ச்சே இன்னரும் அண்ணி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, நம்ம தான் இந்த வீட்டோட ராஜ்யம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசி நேரத்தில் இப்படி ஆகிருச்சே அப்படின்னு அந்த பத்மா செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நம்ம பாட்டி நேரம் அங்கேருந்து ரகு கிட்ட, ரகு நல்ல முடிவு தான்ப்பா எடுத்திருக்க, என்னதான் இருந்தாலும் இவ இந்த வீட்டோட மருமக, அவ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு, அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் பாதுகாக்கணும், ஜானகி இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அதை மறக்காம ஜானகியை நீ போய் கூட்டிட்டு வந்தது ரொம்ப நல்ல முடிவு ரகுராம் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அம்மா நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் போயிட்டு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜானகி நேராக ரூமுக்கு போனதோட மாய நேராக ஜானகியை போயிட்டு கட்டி பிடிச்சி, பெரியம்மா கண்டிப்பாக பெரியப்பா உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பார்த்தீங்களா கடைசி நேரத்தில் எப்படி மாஸ் காட்டி உங்களை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, மாயா அவர் என்னை காப்பாற்ற காரணம் என்ன தெரியுமா, இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான், மற்றபடி என் மேலே ஒன்றும் அவருக்கு லவ் கிடையாது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா என்ன பொய் சொல்கிறீங்க, அவர் எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணியிருந்தா கடைசி நேரத்துல ஓடி வந்து காப்பாத்துவாரு, நம்ம பணம் இல்லாம கஷ்டப்பட்டப்போ அவர் தானே ஓடி வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா சரி நான் ஒத்துக்கிறேன், அவர் இன்னும் என்ன லவ் பண்றாருதான் அப்படின்னு. ஸோ ரொம்பவே சூப்பரா இந்த ப்ரிவியூவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரிவியூ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லைக்ஸ் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.